ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பொங்கல் ஸ்பெஷலாக ஸ்வீட்டான சர்க்கரை பொங்கல் வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணுவீங்க. இது வந்து சிம்பிளாக நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு உலக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நான் இந்த உலக்கில் தான் அளந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து பாதி உலக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா குழஞ்சி வரும். ஸோ நான் 3 கிளாஸ் தண்ணியும் 1 கிளாஸ் பாலும் நான் சேர்க்குறேன். பால் வந்து கொஞ்சம் சேர்க்குறதுனால நல்லா க்ரீமியாகவும் ரிச் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம பால் சேர்க்குறோம். பால் பார்த்திங்கன்னா நான் பசும்பால் நான் சேர்க்குறேன். ஸோ நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் சேர்க்குறேன். ஸோ 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிறலாம். பசும்பால் வந்து எப்போவுமே காய்ச்சி ஆற வச்சதுக்கப்புறம் லைட்டாக பால் ஆட விழும். ஸோ அந்த மாதிரி தான் விழுந்திருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கிறலாம். 250 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பாகு காய்ச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டாக பாகு காய்ச்சினா போதும். லைட்டாக கரைச்சி விட்டால் போதும். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் தூசிலாம் இருந்தால் வந்துடும். இந்த மாதிரி வடிகட்டி வச்சாச்சு. இப்போ இதில் வந்து 4-5 ஏலக்காயை வந்து தட்டி இதிலேயே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கலக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக முந்திரியை வந்து நெய்யில் போட்டு நல்லா வறுத்துடலாம். கிஸ்மிஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும். ஸோ சர்க்கரையோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அந்த புளிப்பாக இருக்கிறது வந்து சில பேருக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இப்போ வந்து 4-5 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா குழைய வெந்திருக்கு. இதில் வந்து பாகை ஊற்றி நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம நெய், முந்திரி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருகின தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், பிடிக்கலைன்னா விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பவுலில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ சுவையான சூப்பரான இனிப்பான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ விஷ் யூ ஆல் ஹாப்பி பொங்கல். எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.